தினம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் டெல்லி அரசுடைய சட்டத்தை மாற்றி ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாவினுடைய முக்கிய சாராம்சம் டெல்லியினுடைய அமைச்சரோ அல்லது அமைச்சரவையோ எடுக்கும் முடிவை துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று டெல்லி யூனியன் பிரதேச சட்டம் ஷரத்து 44 ஒரு மாற்றம் கொண்டு வந்து துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு டெல்லி அரசினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்ட வழக்கில் மிக தெள்ளத் தெளிவாக தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அமைச்சரவை எடுக்கும் முடிவு அல்லது அமைச்சர் எடுக்கும் முடிவை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. அமைச்சரவைக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு முடிவு காண வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இந்த டெல்லி யூனியன் பிரதேச சட்டத்தை கொண்டு வருகின்ற மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த சட்டமானது மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசின் இன்னொரு ஜனநாயக படுகொலை. இந்த நிலையை பார்க்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நியமனம் செய்யப்பட்ட துணைநிலை ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏற்கனவே திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் கூறப்பட்டுள்ள அந்த தீர்ப்பையும் மீறி, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
இதே நிலை வெகு விரைவில் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு கொண்டு வரும். ஆகவேதான் நாம் புதுச்சேரி மாநில மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அதற்குத்தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். எதிர்க்கட்சியாக இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் கூட புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவருடன் கூட்டணியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கொள்கை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கக்கூடாது, புதுச்சேரி அரசுக்கு ஏற்கனவே அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நியமனம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கலைத்த சரித்திரம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கும் இதே போன்ற மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தால் புதுச்சேரி மாநிலத்துடைய முழு அதிகாரம் பறிபோய்விடும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உள்பட அவர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படை, டெல்லி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்பில் புதுச்சேரிக்கு முதலமைச்சரோ அமைச்சர்களோ அமைச்சரவை எடுக்கும் முடிவை துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு எந்தவித தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா ஆட்சி, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி புதுச்சேரி மாநிலத்திலும் டெல்லியை போல ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு வருவது என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இது ஒரு பேராபத்தை புதுச்சேரி மாநிலத்துக்கு உருவாக்கும். புதுச்சேரி மாநில மக்களின் வாக்குரிமை பறிபோய்விடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உரிமை பறிக்கப்படும். ஒரு அமைச்சரவை அமைத்து முதலமைச்சர் அமைச்சர்கள் எடுக்கின்ற முடிவு நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் அவர்களால் தட்டி பறிக்கப்படும். ஆகவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பதை தவிர வேறு வழி கிடையாது. 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்துவிட்டு சென்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூட மாநில அந்தஸ்து சம்பந்தமான எந்தவித வாக்குறுதியும் மக்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு உள்ள அதிகாரத்தை பறிக்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற சமயத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் கொதித்தெழுந்து அதை எதிர்க்க வேண்டும். இந்த தேர்தல் அதற்கு தக்க தருணமாகும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். இல்லை என்றால் மாநில அதிகாரம் பறிபோய்விடும். தொடர்ந்து பல மாநிலங்களில் கூட
மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கி கலைக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கிறார்கள். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் சட்டமன்ற உறுப்பினருக்குள்ள அதிகாரம், அமைச்சரவைக்குள்ள அதிகாரம் பறிக்கப்படுகிறது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநிலத்தில் காலூன்றினால் மாநில சுதந்திரம் பறிபோய்விடும். புதுச்சேரியின் தனித்தன்மை முழுமையாக நீக்கப்படும். புதுச்சேரி மாநில மக்களுடைய சுதந்திரம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்காளர் பெருமக்களும் பாரதிய ஜனதா கட்சி, அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை இயக்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம், கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தனி சுதந்திரத்துக்காகவும் நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டு வருகிறோம். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெறுவது, புதுச்சேரியை 15வது நிதி கமிஷன் சேர்ப்பது என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதை வலியுறுத்துவோம். நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுநல வழக்கில் பாரதிய ஜனதா, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆதார் எண்ணோடு இணைந்திருக்கின்ற தொலைபேசி எண்களை, வாக்காளர்களின் தொலைபேசி எண்களை பெற்று தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்களிடம் பேசி வருகிறார்கள். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் வரும்பொழுது மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் மிக தெள்ளத் தெளிவாக இந்த தொலைபேசி எண்கள், வாக்காளர்களுடைய தொலைபேசி எண்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றது, பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற காரணத்தால் அது எவரால் கொடுக்கப்பட்டது என்ற கடும் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இதற்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தெளிவாக பதிலளிக்க வேண்டும். புதுச்சேரி தேர்தல் ஆணையம் மற்றும் இந்த ஆதார் அட்டைகளை உருவாக்குகின்ற அந்த அமைப்பு, இவைகள் எல்லாம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இது சம்பந்தமாக புதுச்சேரி மாநில தேர்தல் துறையானது நாங்கள் காவல்துறையில் உள்ள சைபர் கிரைமிடம் விசாரணை வைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்காளர்களுடைய தொலைபேசி எண்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றது என்பது சம்பந்தமாக விளக்கமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில அரசு கண்டனம் தெரிவித்தும் வருகிற 26ஆம் தேதி அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர் கூறியிருக்கிறார்கள். இது நிர்வாகத்தின் திறமையின்மையை காட்டுகிறது. இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி, தனியார் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வு பெற்றவர், எங்களுடைய அரசு எடுத்த முடிவு 10% இடஒதுக்கீடு கொடுப்பது சம்பந்தமாக எங்களுடைய அரசு எடுத்த முடிவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாத சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில்
மத்திய உள்துறை அமைச்சரகமானது ஒரு பதில் போட்டிருக்கிறார்கள். அவர் கொடுத்த அந்த பதிலில் புதுச்சேரி மாநிலத்திற்கு 10% இடஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு நீட் தேர்வு பெற்றிருந்தால் இடஒதுக்கீடு கொடுப்பது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அண்டை மாநிலமான தமிழகத்தில் 7.5% இடஒதுக்கீடு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அண்டை மாநிலமான தமிழகத்தில் கொடுக்கும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் கொடுப்பதற்கு மத்திய அரசு, மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு தடையாக இருக்கிறது. இதன் மூலமாக அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கிராமப்புற பிள்ளைகளும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசுடைய கொள்கை. அதை கருத்திலே வைத்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எங்களுடைய அமைச்சரவையில் நிறைவேற்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பினோம். அதை துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளாமல் டெல்லிக்கு அனுப்பினார். மத்திய அரசும் அதை நிராகரித்திருக்கிறது. இதிலிருந்து தெள்ள தெளிவாக மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறது. அந்த கட்சி இப்பொழுது தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் நிற்கிறது. பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநிலத்தில் கால் ஊன்றினால் புதுச்சேரி மாநில மக்களுடைய அடிப்படை உரிமை மட்டுமல்ல, மாணவர்கள் கல்லூரியில் படிக்க ஆசைப்படுகின்ற, விருப்பப்படுகின்ற மாணவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவேதான் நம்முடைய மாநிலத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்காக உழைக்கின்ற இந்த கட்சிகளுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அவர்களோடு இணைந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை. அவர்களுடைய இந்த மத்திய அரசுடைய, பாரதிய ஜனதா அரசுடைய சர்வாதிகார போக்கு புதுச்சேரி மாநிலத்துடைய உரிமையை, இந்த 3 பிரச்சனை: ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அதிகார பறிப்பு; இரண்டாவது, அரசுடைய ரகசியங்களை, தொலைபேசி எண்களை பாரதிய ஜனதாவுக்கு பகிர்ந்து கொடுப்பது; மூன்றாவது, அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வு பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு 10% இடஒதுக்கீடு மறுப்பது பாரதிய ஜனதா திட்டமிட்டு புதுச்சேரி மாநிலத்தை பழிவாங்குகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்த நாங்கள் 3 நாட்கள் இதுவரைக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தோம். பல தொகுதிகளுக்கு நானும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் வந்தோம். நகரப்பகுதி, கிராம பகுதியில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தோம். குறிப்பாக மக்கள் மத்தியில் எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணிக்கு, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நல்ல எழுச்சி இருக்கிறது. மக்கள் நல்ல வரவேற்பு தருகிறார்கள். அவர்கள் இரவு 9:30 மணி இருந்தாலும் கூட நாங்கள் சென்று அவருடன் பரப்புரை ஆற்றும் பொழுது அதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். மக்கள் ஆர்வத்தோடு வந்து எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இப்படி வந்து நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் டெல்லி அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டமானது
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடிய காரியம். 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய டெல்லி சட்டமன்ற சபையிலே ஏறக்குறைய 54 நபர்கள் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள். மிக பெரும்பான்மை உள்ள ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது ஆளுநருக்குத்தான் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சட்டமானது யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் நடத்துவதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். தேர்தலை நடத்திவிட்டு அதில் வரக்கூடிய பெரும்பான்மை பெற்ற ஆட்சியாக இருக்கின்ற நேரத்தில் அந்த பெரும்பான்மையை கூட கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். நீங்கள் மக்கள் வாக்களித்தால் கூட அந்த மக்களுடைய வாக்குகளுக்கு எதிராக செயல்படுத்துகின்ற சட்டத்தை தான் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி கொண்டு வருகின்ற நேரத்திலே மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க முடியாத ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்க முடியும். அவருடைய எண்ணத்தை செயல்படுத்த முடியாத ஒரு அரசாங்கமாக இருந்தால் அது மக்களுடைய எதிர்பார்ப்பை, அவர்கள் தந்த வாக்குரிமையை கேள்விக்குறியாக ஆக்குகின்றதுன்னு சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் யூனியன் பிரதேசமே தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் இந்த யூனியன் பிரதேசம் தேவை? யூனியன் பிரதேசத்துக்கு ஆட்சியில் ஒரு சட்டமன்றம் இருந்தும் கூட அந்த சட்டமன்றத்தை செயல்படுத்த முடியாத ஒரு ஆளுநர் அந்த அதிகாரம் கொடுக்கின்ற நேரத்தில் இந்த யூனியன் பிரதேசமே தேவையில்லையே, ஏன் இதை கொண்டாடணும்? ஏன் இதுக்கு ஒரு தேர்தலே தேவையில்லை. ஆளுநரே எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டோம், அவங்களே நேரடியாக பண்ணிட்டோம். மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகமே இதை செயல்படுத்திட்டோம். ஆனால் இங்கே ஒரு தேர்தலை நடத்தி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை முடக்கம் செய்து அதற்கு மேலாக ஒருவர் அமர்ந்து கொண்டு ஆட்சியை நடத்துவது என்பது இந்த தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய மக்களை அவமானப்படுத்துவதாகத்தான் அமையும், ஒரு கேவலப்படுத்துவதாகத்தான் அமையும் என்று சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு உறுதுணையாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததாகத்தான் நாம் கருத வேண்டும். ஆட்சி அதிகாரமே இல்லை என்று தெரிந்து கூட அதற்கென்று எதிர்த்து போராடாமல் அவர்களோடு இணைந்து தேர்தலை சந்திக்கின்ற இவர்களுக்கு தேர்தலை வெற்றி பெற்றாலும் கூட என்ன காரியத்தை சாதிக்கப் போகின்றார்கள்? எதையுமே சாதிக்க முடியாத ஒரு தேர்தலை வைத்துக்கொண்டு, மக்களுடைய வாக்குரிமையை வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையுமே இவர்களால் செய்ய முடியும். ஆகவே இதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய இந்த சட்டத்தை முழுமையாக எதிர்க்கின்றோம். யூனியன் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே முழுமையாக நீக்கப்பட வேண்டும். சம அந்தஸ்து உள்ள மாநிலங்களாக எல்லாவற்றையுமே கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. முழுமையாக அந்த யூனியன் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துடணும். அந்த வார்த்தையை இருக்கக்கூடாது. எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அது அந்தமானாக இருந்தாலும் சரி, லட்சத்தீவாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, சண்டிகராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் யூனியன் பிரதேசன்ற வார்த்தையை எடுத்துடணும். அது வந்து ஒரு அடிமை சாசனம், மத்திய அரசாங்கத்திற்கு எழுதப்படுகின்ற ஒரு அடிமை சாசனம் சொல்ல. அதனால் உடனடியாக நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, எங்களுடைய கூட்டணியின் சார்பாக இதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கு வருகின்ற பிரதமராக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களும் என்ன சொல்கிறாங்க, பாண்டிச்சேரிக்குன்னு வளர்ச்சியை பற்றி சொல்கிறாங்களா? எதுவுமே இல்லை. நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா? இல்லை. எல்லாமே வந்து அடிமை சாசனம் எழுதக்கூடிய மற்றவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இருக்கின்றார். எல்லாம் வந்து முதலமைச்சர் கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு அதிகாரமே இல்லாத நாக்காளி எதுக்காக இவங்க ஆசைப்படுறாங்க? ஆசைப்படுறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை.
ஒன்று எதிர்த்து நிற்கணும். அவங்க நிற்கிறதுல இந்த அதாவது யூனியன் பிரதேசன்ற ஒரு சட்டமே தேவையில்லைன்றன. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா டெல்லியில் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், சில்வாசா, தாத்ரா நாகர்ஹவேலி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசமாக்குனாங்க. அதுக்கு என்னென்னா நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் என்ன சொல்கிறாங்க, ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துட்டு இது நிர்வாக அமைப்புன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு நிர்வாகம்? மக்கள் விரும்பாத ஒரு சக்தியை மேலே அமைத்து விட்டு அதன் மூலமாக நிர்வாகம் செய்வது என்பது தவறானது. ஆகவே முழுமையாக இந்த யூனியன் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பையே நீக்கப்பட வேண்டும். இல்லை, மக்களை நாங்கள் ஏமாத்தலை. நாங்கள் முதல்லேருந்து அதான் சொல்கிறோம், எங்களுடைய அமைப்பில் எங்களுக்கு வேண்டிய மெஜாரிட்டி கிடைக்காதனால தான் எங்களால் சட்டம் கொண்டாட முடியல. எங்களுடைய காலத்தில் எங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாதனால தான் எங்களால் கொண்டாட முடியல. இப்போ நாங்கள் எங்களுக்கு முழுசாக அதிகாரம் வரும்பொழுது நிச்சயமாக எங்களுடைய ராகுல் காந்தி அந்த யூனியன் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீக்கி விடுவார்கள். அதாவது 2014 பாராளுமன்ற தேர்தலில், அதற்கு பிறகு 2019 நடைபெற்ற நம்ம தேர்தலில் கூட, பாராளுமன்ற தேர்தல் கூட, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் அறிக்கை, நம்ம மாநில தேர்தல் அறிக்கை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் அறிக்கை மிக தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து தருவோம் என்று கூறியிருக்கார். அது நீங்கள் பார்த்தா தெரியும். 2019 பாராளுமன்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் அறிக்கை. இது நாங்கள் தவறான கருத்தை சொல்லலை. ஏன்னா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அவங்க கூட கூட்டணி செஞ்சுட்டாங்க பாருங்க, என்ஆர் காங்கிரஸ். அவர்கள் இதை வலியுறுத்துவார்களா? பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா நாளைக்கு அவங்க அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்க போறாங்க, அதில் கொடுப்பாங்களா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதாவது அந்த கூட்டணி கட்சியில 2 வித நிலைப்பாடு இருக்கு. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையா புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லலை. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் 2011 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெறுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களால பெற முடியல. 2014 16 வரைக்கும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருக்கும்பொழுது கூட மாநில அந்தஸ்து அவர்களால் பெற முடியவில்லை. ஆனால் என்ஆர் காங்கிரஸால மாநில அந்தஸ்து பெற முடியாது. ஏன்னு சொன்னா அது தனிநபர் கட்சி. ஆனால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. நாங்கள் எங்க கூட்டணியினுடைய வாக்குறுதி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்தை நாங்கள் பெறுவோம் என்பதை ஏற்கனவே 2019 வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். அதை இப்பொழுதும் கூறுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளோ பெரிய மாநிலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே யூனியன் பிரதேசம்னு வச்சுருக்கிறாங்க. மக்களுடைய உரிமை எப்படி போகிறது? பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லையே. அதாவது மாநிலங்களுடைய அதிகாரத்தை புதுச்சேரி மட்டும் மற்ற மாநிலங்களுடைய அதிகாரத்தை படிப்படியாக பறித்து அந்த அதிகார பரவலை தங்களோடு வைத்திருக்கிறாங்க. மத்தியில் உள்ள மோடி அரசு செயல்படுற விதமே நீங்க பாத்தீங்கன்னா மாநில அதிகாரத்தை பறித்து தங்க கையில் வச்சுக்கிறாங்க. அது காரணம் ஜிஎஸ்டி. உங்களுக்கு தெரியும், இந்த வரி போடுற அதிகாரம் மாநிலங்களுக்கு அதை முழுமையாக எடுத்து மத்தியில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு சட்டம் கூட கொண்டாந்துருக்கிறாங்க, மத்தியில் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க, பாரதிய ஜனதா கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது டாக்டர் அம்பேத்கருடைய சட்டத்தினுடைய அமைப்பே அதான், இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுக்கிறது தான். அந்த அடிப்படை உரிமையை பறிக்கிறாங்க. குறிப்பா இந்திய ஜனநாயகத்தையே பாரதிய ஜனதா கட்சி கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதுல என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. ரைட் சார்.